ஸ்பெஷல் மதர்ஸ். உங்களுக்கு அதாவது நீங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால தான் கடவுள் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த குழந்தைய யார்கிட்ட கொடுத்தா அவங்க வளர்ப்பாங்க அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அப்படி உங்களை ஸ்பெஷலாக இறைவன் தேர்ந்தெடுத்ததுனால தான் அந்த அழகான குழந்தைகளை உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து யாருமே மனதெல்லாம் உடஞ்செல்லாம் போகக்கூடாது. ஏன்னா ஒரு அம்மா நினைச்சா ஒரு குழந்தைய எந்த ஒரு நிலைமைக்கு என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். உண்மையிலே உங்களுக்கு வந்து ஏன்னா தெரியும், நாங்கள் வந்து அப்படிப்பட்ட குழந்தைங்களோட நான் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸையும் உள்ளே வச்சு அவங்க இது பண்ணுறது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த ஸ்பெஷல் சைடாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள் அட்மிஷன் போட்டுக்குவோம். அதனால் நீங்களுமே சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வாங்க வேண்டாம், கார்டு வாங்கலாம் பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். தைரியமாக நம்மளோட குழந்தை கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட் எவ்வளோ காலம் அந்த குழந்தைய வந்து உங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்கள் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள். அதுக்குரிய பலனை குழந்தை கண்டிப்பாக இறைவன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாரு. அதுலேயும் பாத்திமா மேம் வந்து ஆரம்பத்தில் அவங்க கீழத்தில் இருக்கும்போது எனக்கு தெரியும் உண்மையிலே ஒரு தியாகம் உள்ள ஒருத்தராக தான் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து எடுத்து செய்ய முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய குழந்தைங்க அனுப்பியிருக்காங்க. என்னுடைய டீச்சருடைய பொண்ணு இப்போ வரைக்கும் இங்கே வந்துட்டு இருக்காங்க. அவங்கள எனக்கு நல்லா தெரியும். என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. நிறைய பேர் டைப் பண்ணி அனுப்பியிருக்கோம். என்னோட ஃப்ரெண்டோட பையன் அவனை பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல்லையுமே வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு குழந்தைய கொண்டு வந்து 1 இயர் அவனுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து இன்னைக்கு வந்து சர்ச்சில் வந்து அவன் நேற்று பைபிள் ரீடிங் பண்ணான். ஸ்டாம்ப் வந்து 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா பைபிள் வந்து அவ்வளோ அழகாக அவன் எனக்கு சர்ச்சில் ரீட் பண்ணி அவ்வளோ ஒரு பாராட்டு. அது எல்லாமே என்னென்னா அவனுடைய பெரிய முயற்சி. அதனால் நான் மறுபடியும் உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உங்களுடைய முயற்சியை வந்து நீங்கள் கைவிட்டாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய நம்பிக்கையும் இறைவனுடைய அனுகிரகமும் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க பெரிய லெவலில் வருவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. அதெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது. நிறைய அரசு சைடில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் இருக்குது. நிறைய விதமான தொழிற்கல்வி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சைடில் இங்கே இருக்குது. குழந்தைங்க வந்து நீங்கள் அந்த மாதிரி அட்மிஷன் எந்த ஸ்கூலில் போட்டாலும் நீங்கள் அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர்கிட்ட அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தொடர்ந்து அரசுலேருந்து வர பண உதவியாகட்டும் மருத்துவ உதவிகளாகட்டும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடில் என்ன ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் மேம் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கோம். மறுபடியும் நான் அவங்க எல்லாரையும் ஒரு முறை வழங்கி குழந்தைங்க எல்லாரையும் நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். அவங்க பெரிய லெவலில் வருவாங்க.